Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். பசங்க வீட்ல இருக்கும்போது அடிக்கடி ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி கடையில இருந்து கேக், பிஸ்கட், சமோசா, சிப்ஸ்னு வாங்கி கொடுக்கிறது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. அவங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்லயே ஒரு 5-10 நிமிஷத்துல ஹெல்தியா செஞ்சு கொடுக்கிற மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, வீக்கெண்டில் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது அளவாக வெளியில் எடுத்து நம்ம டக்குன்னு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட முடியும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், வீட்டில் செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தியும் இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமாங்க. தியேட்டர்லலாம் சாப்பிட்ற மாதிரி கேரமல் பாப்கார்னை 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டர் இருந்ததுன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெரைட்டி கார்ன் சேர்த்துறேன். பெரிய வெரைட்டி வாங்கினீங்கன்னா சரியாக வராது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வாங்கணும். ஆயில் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். படபடன்னு எல்லா கார்னுமே பொரிஞ்சிரும். எல்லாமே பொரிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான பாப்கார்ன் ரெடி ஆகிருக்குன்னு. இது கடையில் வாங்கக்கூடிய ரெடி மிக்ஸை விட விலை ரொம்ப கம்மி, நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ பாப்கார்ன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கேரமல் கோட்டிங் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கடாயில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம இப்படி விரலில் தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் வரணும். இதுதான் சரியான பதம். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாப்கார்னை உள்ளே கொட்டிடலாம். ஸ்டவ்வை ஆனில் வச்சு பண்ண வேண்டாம். உடனே நம்ம கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கேப் விட்டாலும் அந்த பாகு கெட்டி ஆயிரும். உடனே போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே ஒரு ஸ்வீட்டான கோட்டிங் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமு பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் ப்ரெட் இருந்தால் போதும். டக்குன்னு இந்த கார்லிக் டோஸ்ட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு பவுலில் கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3-4 பல்லு பூண்டை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஆரிகானோ சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது சால்டட் பட்டர். தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பிரெட்டு மேலே 2 சைடும் இந்த மாதிரி ஈவனாக தடவிடணும். சூடான தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பரான கார்லிக் பிரெட் டோஸ்ட் ரெடி. ரொம்ப கிறிஸ்பியாக யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் காய்கறிகளே சாப்பிட்றதில்லன்னு வருத்தப்படுறீங்களா? இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வீட்லேயே ஹெல்த்தியாக மோமோஸ் பண்ணி கொடுங்க. இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சாப்பரில் 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். கூடவே 1 கேரட், 1 கேப்சிகம் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இது ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதை மறுபடியும் நம்ம ஸ்டீம் பண்ணுவோம். காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பொடி, டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சோயா சாஸ் போட்டு வதக்கிக்கலாம். மோமோஸ் மைதா மாவுலையும் பண்ணலாம், கோதுமை மாவுலையும் பண்ணலாம். மைதா மாவில் பண்ணால் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் கிடைக்கும். பூரி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு உள்ளே கொஞ்சம் ஃபில்லிங் வச்சு கொழுக்கட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணால் போதும். மோமோஸ் ஷேப் வந்துடும். இதை கோதுமை மாவில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு ரொம்ப சன்னமாக திரட்டணும். திக்காக திரட்டினீங்க அப்படின்னா கோதுமை மாவோட பச்சை வாசனை வரும். அதே மாதிரி ஃபில்லிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸை எல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை மோமோஸ் சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
டைம் இருக்கும்போது நிறைய காய்கறி போட்டு ஒரு பெரிய பேட்சாக கட்லெட் பண்ணி நம்ம டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது 2-3 வெளியில் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்துட முடியும். நான் எப்படி கட்லெட் செஞ்சு ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கட்லெட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு குக்கரில் 5-6 உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சாப்பரில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 கேரட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு கேப்சிகம், கொஞ்சம் பீன்ஸை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ஆயில் விட்டு பொடியாக நறுக்கி இருக்க வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அது கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட், கேப்சிகம், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி சேர்த்து வதக்கிக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துனா கட்லெட் ஷேப் வராது. ஒரு கையளவு கொத்தமல்லி தழை, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு இப்படியே மேஷ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரு பால் மாதிரி திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ப்ரெட்டு சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கட்லெட் மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இது இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட் பொரிக்கிறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். நிறைய எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்படி ஃப்ளாட் ஆக்கி நம்ம கட்லெட் ஷேப்புக்கு ஆக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மைதா மிக்சரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி அமுத்தி எடுத்து வச்சிடலாம். இதே போல் ஒவ்வொரு கட்லெட்டையும் நம்ம ஷேப் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு முறை கட்லெட் பண்ணும்போது ஒரு 2-3 பேட்சு சேர்த்து செஞ்சுட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை 3-4 மாதம் கூட வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் டீப் ஃப்ரீஸ் பண்ணுறதால எதுவுமே ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேவைப்படும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ கட்லெட் வேணுமோ எடுத்து வெளியில் வச்சுட்டு சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்லெட் ரெடி. மேலே கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக. இந்த கட்லெட் சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம், அவனில் பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் 7 to 8 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஆயிலே இல்லாமல் சூப்பரான கட்லெட் ரெடி. நம்ம கடையில் ஃப்ரோசன் ஸ்மைலி எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் சேர்த்திருப்பாங்க. நம்ம ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதால குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கிறேன். இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். 4-5 விசில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நம்ம இதை துருவி எடுத்துக்க போகிறோம். நம்ம கையில் மசிச்சா அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதனால் துருவி எடுத்துக்கிட்டால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்க முடியும். இப்போ எல்லாமே துருவி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பீஸா சீசனிங் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி. இதை கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தூவிட்டு இந்த மாவை சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா திக்காக தேய்க்கணும், ரொம்ப சன்னமாக தேய்ச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மூடியோ டம்ளரோ வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரா வச்சு 2 கண்ணு மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு வாய் மாதிரி ஷேப் கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கேப் இருக்கணும், அப்போ தான் பொரிக்கும் போதும் அந்த ஷேப் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை 3-4 மாதம் கூட வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் டீப் ஃப்ரீஸ் பண்ணுறதால எதுவுமே ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒவ்வொன்றா ட்ராப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும்.
இப்போ இதே மாவை வச்சு நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பைட்ஸ் கூட நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நம்மளுக்கு சீஸ் வேணும். இதை சின்ன சின்ன கியூப்ஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கணும். இதுக்குள்ளே ஒரு சீஸ் கியூபை வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுக்கணும். சிலிண்டர் ஷேப் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை இப்படி உடச்சி பார்த்தா உள்ளே இந்த மாதிரி சீஸ் இருக்கும். இதை சூடாக சர்வ் பண்ணால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீஸ் மெல்ட் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ப்ரோட்டீன் பார் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட சுகர் சேர்த்தாமல் நிறைய ஹெல்தியான விஷயங்கள் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்தியான இந்த ப்ரோட்டீன் பாரை 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ரோல்டு ஓட்ஸ் வேணும். நம்ம ரெகுலராக ஓட்ஸ் கஞ்சி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இதுக்கு வாங்கக்கூடாது. இதுக்கு நம்மளுக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் வேணும். அது இந்த மாதிரி முழுசாக இருக்கும். அந்த ப்ரோட்டீன் பார் பண்ணுறதுக்கு ஒரு சாப்பரில் 1 கப் அளவுக்கு பாதாம், 1 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்ல குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணிக்கணும். இந்த பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம வெறும் பேனில் 4 கப் அளவு இந்த ரோல்டு ஓட்ஸ் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இந்த ஓட்ஸை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறுறதுக்காக ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன். இந்த ப்ரோட்டீன் பாரை இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்கு 1 கப் அளவு மிக்ஸ்டு சீட்ஸ் எடுத்துக்கிறேன். இது 5-in-1 அப்படின்னு நம்மளுக்கு மிக்ஸ்டாகவே கிடைக்குது. இந்த சீட்ஸ் எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து இந்த ஓட்ஸ்லேயே கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேனில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம் முந்திரி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது நல்ல கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இந்த பிளேட்லேயே கொட்டிடலாம் ஆறுறதுக்காக. இது கூட வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை தோல் நீக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவு இருக்கும். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பழத்துலேயும் உலர்ந்த திராட்சையிலையும் இரும்பு சத்து நிறையா இருக்குது. இது இப்படியே நம்ம பேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் 1/2 கப் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் ஆகும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை நம்ம உருக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸு நட்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் இந்த பேரிச்சம்பழ பேஸ்ட்டை சேர்த்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ பார் மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேல நம்ம பட்டர் பேப்பர் விரித்து அது மேலே லைட்டாக எண்ணெய் பூசிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் மேலே மிக்ஸ்டு பெர்ரிஸ் சேர்த்துக்கிறேன். இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நல்லா அழுத்தி விட்டுறலாம். இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆயிரும். ஆனால் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கத்தியில் கோடு போட்டுக்கணும். இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். சூப்பராக செட் ஆயிருச்சு. அந்த பேப்பர் அப்படியே உறிஞ்சு வருது. இப்போ லைட்டாக கத்தி வச்சு எடுத்தால் போதும். இந்த பார்ஸ் நம்ம தனியாக எடுத்துட முடியும். பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. லீவ் நாளில் சமைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். ஸ்நாக்ஸ் டைமில் அப்பப்போ கொறிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க. இதை நம்ம டப்பாவில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பசங்க கேக் சாப்பிடணும், கேக் வாங்கி கொடுங்கன்னு கேட்கும்போது நம்ம வீட்டில் இந்த கேக் மிக்ஸ் ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு கப்பை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக உள்ள மாய்ஸ்டாக சாக்கோ லாவா கேக் பண்ணிட முடியும். இந்த கேக் செய்யறதுக்கு நம்மளுக்கு அவன்லாம் தேவையே இல்லை, வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம பண்ணலாம். இந்த கேக் மிக்ஸை ஈஸியாக எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கப் அளவு மைதா, 1.5 கப் அளவு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 1 நிமிஷம் பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு எப்பெல்லாம் கேக் செய்யணுமோ இந்த மிக்ஸை பயன்படுத்தி 10 நிமிஷத்தில் கேக் பண்ணிடலாம். இதுக்கு அவனெல்லாம் தேவையே இல்லை, பணியாரக்கல்லில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பவுலில் 1 கப் அளவு கேக் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான பால் விட்டு நம்ம கேக் மிக்ஸ் மாதிரி கலந்துக்கலாம். எனக்கு 3/4 கப்பு பால் தேவைப்பட்டுச்சு. இப்படி எடுத்து ஊற்றும் போது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும், அந்த அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பணியாரக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு மிதமான சூடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அரை குழிக்கு மட்டும் இந்த கேக் பேட்டர் ஊற்றினா போதும், ஏன்னா அது பொங்கி மேலே வரும், கொஞ்சம் பெருசாகும். சாக்லேட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வெட்டி இந்த மாதிரி அந்த பேட்டரில் நடுவில் வச்சிடலாம். இந்த சாக்லேட் கவர் ஆகிறதுக்காக இன்னும் கொஞ்சமாக பேட்டர் மேலே ஊற்றிக்கிறேன். இதை ஒரு லிட்டு போட்டு மூடி மிதமான சூடில் 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் இதை கவனமாக திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளுடைய சாக்லேட் லாவா கேக் ரெடி. இது மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் சுகர் பவுடர் தூவிக்கலாம். அவ்வளோதான், சாஃப்டாக மாய்ஸ்டாக டேஸ்டியான கேக் ரெடி. நீங்கள் நிறைய சாக்லேட் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோல்டன் லாவா கேக் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இந்த பொட்டேட்டோ ட்விஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் ஆசைப்பட்டு கேட்பாங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்க அந்த ஷேப்புக்காக 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுப்போம். இதை நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பாத்திரத்தில் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிப்ஸுக்கு வெட்டுற மாதிரி இந்த மாதிரி சன்னமான பீசஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இதை ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்கியூவர்ஸ் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இந்த ஸ்கியூவர்ஸை எடுத்து நம்ம வீட்டு பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இந்த மாதிரி ரோல் பண்ணி ஆப்போசிட்டில் இப்படி குத்திகிட்டே வரலாம். அப்போ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பொட்டேட்டோ ட்விஸ்டர் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஒரு மசாலா கோட்டிங் போட போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஆரிகானோ சீசனிங் போட்டுக்கிறேன். இது நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணணும். பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்காது, நல்லா தண்ணியாக இருக்கணும். இதை ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். இது ஒரு கோட்டிங் மாதிரி ஆகணும். ஆயில் சூடு பண்ணி இந்த குச்சியோட அப்படியே நம்ம உள்ளே போட்டுடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகணும். அப்பப்போ திருப்பி விட்டு எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ட்விஸ்டர் பொட்டேட்டோ ரெடி. தொட்டுக்க கொஞ்சம் டொமேட்டோ கெட்சப் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஸ்நாக்ஸ் ஐடியா, ப்ரிப்பரேஷன் ஐடியாலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லீவில் உங்கள் குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.